கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் அந்நிய நாட்டு கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் போது அவர்களை மீட்டு தந்தால் மட்டும் போதுமா? படகுகளை யார் மீட்பது என மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கைது செய்யப்பட்டவர்களை மீட்கும் போது மத்திய அரசு அவர்களது படகுகளை கண்டுகொள்வதில்லை. இந்த வகையில் மட்டும் சுமார் 245 படகுகள் மீட்கப்படாமல் மீனவர்கள் பெரும் துயரத்தில் இருந்து வருவதாக கூறினார். மத்திய அரசாங்கம் முதல் கட்டமாக அந்நிய நாட்டு கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு மீனவர்களை கோர்ட்ல இருந்து விடுவிக்கிறாங்க. அந்த படகை மீட்டு தர வேண்டாமா? அந்த படகை மீட்டு தர்றது தமிழ்நாடு கவர்மெண்டா மீட்டு தர முடியும்? எப்படி இருந்தாலும் ஒன்றிய அரசு தான் மீட்டு தரணும். அது மீட்டு தர வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. எப்படி மீனவர்கள் 245 படகு அங்க மாட்டியிருக்கு. அவன் மீனவர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. வாழ்வாதாரமே கெட்டு போயிருக்கு. எந்த வகையில் அவங்க உதவி இருக்காங்க மீனவர்களுக்கு? மீனவர்கள் எல்லாம் அந்த படகுகளை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு தவிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் இப்படி இலங்கையில மாட்டியிருக்கின்றது. எனக்கு 54 இன்ச்சு பாடின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?